ஓ மை காட், எப்படியோ பலூன்லாம் கட்டி முடிச்சிட்டேன், டெக்கரேஷன்லாம் சூப்பராக முடிச்சிட்டேன். சரி, இதுக்கப்புறம் அண்ணனை கூப்பிடுவோம். டேய் அண்ணா, எங்கடா இருக்க? சீக்கிரம் வாடா ஹாலுக்கு. ஏன் அனு, எதுக்கு என்ன கூட்ட? டேய் அண்ணா, இங்கே பாரு, நீ சொன்ன மாதிரியே டெக்கரேஷன் எல்லாமே பண்ணிட்டேன். நீ எனக்கு 2000 வந்து பியூட்டி பார்லருக்கு கொடுக்குறேன்னு சொன்னேன். ஒழுங்கு மரியாதையாக எனக்கு கொடுத்துரு. முடியாது, போடி. டேய் கருவாயா, எனக்கு பார்லர் போகிறதுக்கு காசு கொடுடா, இல்லைன்னா நான் ஏன்டா இந்த டெக்கரேஷன்லாம் பண்ண போகிறேன்? ஏண்டி எதுக்கு கத்துறப்ப? அப்பா அம்மா கோயிலுக்கு தானே போயிருக்காங்க. அவங்க வரத்துக்குள்ள டெக்கரேஷனை முடிச்சிடுவோம். முடிச்சுட்டு அவங்க வந்தவொடனே கேக் கட்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உன் நம்பருக்கு ஜிபே பண்ணிடுறேன், ஓகேவா? சரிடா கருவாயா. டேய் கருவாயா, அங்கே பாடுறா, உன் ஃபிகர் வந்துருக்குது. எப்படி அவ? ஆ, இவங்களா? மாப்பிள்ளை, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆ, இதுவரையும் நல்லா தான் இருந்தேன், இதுக்கப்புறம் தான் தெரியல. ஏ ஜானு, மாப்பிள்ளை கிட்ட பேசு ஜானு. அத்தான். ஏ அனு, எதுக்கு நீ இப்ப சிரிக்கிற? இல்ல ஆண்டி, இப்போ ஒரு ஜோக் சொன்னீங்கல, அதுக்கு தான் சிரிச்சேன். இப்ப நான் என்ன ஜோக் சொன்னேன்? ஆண்டி, நீங்க ஒன்றும் ஜோக் சொல்லல, நாம ஜானு தான் ஜோக் சொன்னான். அப்படியா? என்ன ஜோக் சொன்ன? அதான் சொன்னான் பாரு, அதான் ஜோக்கே. ஏ ஜானு, அருணை போய் அத்தான்லாம் கூப்பிடாது ஜானு, மாமான்னு டீசெண்டா கூப்பிடு, ஓகேவா? சரிங்கம்மா. மாமா, 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 என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா மாமா? ஐயோ, எனக்கு ரொம்ப வெக்கமா வருதே. ஐயோ, கன்றாவி, சகிக்க முடியல. ஐயோ, என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஹே ஜானு, இந்த அத்தான் மாமா மச்சான்னு எதுவும் வெளியில எதுவும் சொல்லிட்டு இருக்க கூடாது, புரியுதா? என் பேரு அருண், அருண்ணே கூப்பிடு, புரியுதா? அருண், ஆன்ட்டி அங்கிளும் எப்போ வராங்க அருண்? இன்னும் 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். நான் ஃபோன் பண்ணும்போது அவங்க காரில் வந்துட்டு இருக்கதா சொன்னாங்க. எப்படியும் 1 ஹவர் ஆகும்னு சொன்னாங்க. சொல்லியே 1 ஹவர் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸில் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் வீட்டுக்கு. அருணே, அதெல்லாம் இருக்கட்டும், என் பொண்ணும் படிப்பு முடிச்சிட்டா, நீயும் படிப்பு முடிச்சுட்டு ஒரு வேலையில இருக்கிற. எப்பதான் என் பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்க போற? ஐயோ, ஆரம்பிச்சிட்டாங்களே. டேய் கருவாயா, சொல்லுடா சொல்லு, ஆடி போய் ஆவா நீனு. இப்போ எனக்கு கல்யாணத்தை பற்றிலாம் யோசனையே இல்லை. நான் இன்னும் டெவலப் ஆகணும். நானே ஒரு கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும். அதான் என்னோட எய்மே. அது வரையும் கல்யாணம் பண்ணுற மூடு இல்லை எனக்கு. வேணா உங்கள் பொண்ணை வேறு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க. ஏ ஜானு, நீ எதுக்கு அழுற? அண்ணனா நீ வரட்டும், நான் பேசிக்கிறேன், புரியுதா? நீ ஒன்றும் அழுவாத. இல்லம்மா, நீ தானம்மா அருண் தான் நீ கட்டிக்க போறேன்னு சொல்லி சொல்லி என்ன வளர்த்த. இப்போ அருண் என்ன சொல்றாங்க பார்த்தீங்களா? என்ன கல்யாணம் பண்ற இது அவசியமே அவனுக்கு இல்லாத மாதிரி பேசுறாம்மா. என் மேல அன்பே இல்லம்மா அவனுக்கு. ஹே ஜானு, இப்போ தானே நீ டிகிரி முடிச்சிருக்க. நீ இன்னும் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணலாமே. வேணா என் கம்பெனிலே வந்து ஜாயின் பண்ணிக்கோ. ஏய், மாப்பிள்ள தான் சொல்லிட்டான்ல, அவன் பக்கத்திலே நீ இருக்கணும்னு ஆசைப்படுறான் போல. அதனால தான் உன்னை வந்து அவன் கம்பெனிலே உன்னை வேலைக்கு கூப்பிடுறான். நீ நாளையிலேருந்து வேலைக்கு கிளம்புற வழியே பாரு. அருணத்தான், உங்களுக்கு என் மேலே அவ்வளோ பிரியம்மா. உங்கள் கம்பெனிலே எனக்கு வேலை போட்டு தரீங்களா? உங்கள் பக்கத்துலேயே நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? சரிங்க மாமா, நான் அது மாதிரியே பண்ணுறேன். ஏய் ஜாலி, நாளையிலேருந்து நான் வேலைக்கு போகிறேன். நீ எங்கள் அருண் மாமா பக்கத்துலேயே உக்காந்துருக்க போகிறேன். என்ஜாய் பண்ண போகிறேன். எங்கள் அருண் மாமாவை பக்கத்துலேயே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்க போகிறேன். ஐயோ, நாளையிலேருந்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. சரி, சமாளிப்போம். ஏ ப்ரோ, ப்ரோ, எதுக்கு வெளியில் போகிற ஓனானா தூக்கி உன் பணியில் விட்ட கதையாக இருக்குது? பேசாமல் அவங்க பர்த்டே கேக்கை கட் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிருப்பாங்கல்ல. நீ எதுக்கு வேலைக்கு விசேஷத்துக்கு கூட்டிட்டு நின்ன? நாளையிலேருந்து வாங்கதி திண்டாட்டம் தான். ஏ ஜாலி. ஐ, கார் சவுண்டு கேட்குது. அண்ணா நீயும் வராங்கன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, அவங்கள போய் இட்டுட்டு வந்துட்டு கேக் கட் பண்ணுவோம். ருக்கு, டெக்கரேஷனை பற்றியா? திருமண நாள் வாழ்த்துக்கள் அப்பா அம்மான்னு போட்டு டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. ஆமாங்க, திருமண நாள் வாழ்த்துக்கள் அப்பா அம்மா. சூப்பர். அருண் தங்கம்மா அனு தங்கம்மா
எனக்கு சூப்பரா டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் பா ரெண்டு பேருக்கும். என்னம்மா நீ தேங்க்ஸ் சொல்ற? இது எங்க கடமை மம்மி. ஏய் ஜானு, அங்கிள் ஆண்டி காலைல வந்து ஆசீர்வாதம் வாங்கி போ போ போ. ஆண்டி அங்கிள் ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. என்ன ஆசீர்வாதங்க பண்ணுங்க ஆண்டி அங்கிள். 16 செல்வங்கள் பெற்று நீடூடி வாழ்கம்மா. ஏந்திரமா. ஏ பரிமளா, நீ எப்ப வந்த? அண்ணி நீங்க கோயிலுக்கு போனீங்கல்ல, நான் அப்பவே வந்துட்டேன். அப்புறம் அனு கிட்டயும் அருண் கிட்டயும் பேசிக்கிட்டு இருந்தேன். அருண் ஒரு ஆஃபர் சொன்னான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படியா? என்ன சொன்னா அவன்? நம்ம ஜானு படிச்சுட்டு வீட்டுல சும்மா தானே இருக்கா, அவளை அவங்க கம்பெனிலே சேர்த்துக்கிறேன்னு சொல்றான். ஓ அப்படியா? சரி சரி அருண், நாளையிலேருந்து நீயே இட்டுட்டு வா, புரியுதா? சரியா போச்சு போ. இதுக்கப்புறம் தான் எனக்கு 7:30 ஆரம்பிக்கும் போல. ஹை ஜாலி. நாளையில இருந்து நான் அருண் கூட போயிட்டு அருண் கூட வர போறேன், அருண் கூட லஞ்ச் சாப்பிட போறேன். அதை நினைச்சாவே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குது. வாங்க இந்த சந்தோஷத்தை இப்பே கொண்டாடுவோம். உங்க வெட்டிங் ஆனிவர்சரி கூட என்னோட சந்தோஷத்தை சேர்த்து கொண்டாடுவோம். ஏ ப்ரோ, மாட்டினியா? நல்லா மாட்டிக்கிட்ட. சரி அனு இருக்கட்டும், நீ போய் அந்த கேக்கை எடுத்துட்டு வா, கட் பண்ணுவோம். திருமண நாள் வாழ்த்துக்கள் பாலு அண்டு ருக்கு. ஏய் பசங்களா, சூப்பர். ரொம்ப கலக்கிட்டீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வாட்டி தான் நாங்கள் திருமண நாளே கொண்டாடுறோமே. ரொம்ப நன்றி பசங்களா. அப்பா இது எங்கள் கடமைப்பா. சின்ன வயசுலேருந்து நீங்கள் தானே எங்களுக்கு பர்த்டேக்கெலாம் கேக்கெல்லாம் வெட்டுறீங்க. எங்களுக்கும் ஆசை இருக்காதாப்பா? இந்த ஒரு சந்தர்ப்பமாவது எங்களுக்கு கிடைச்சிருக்கு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷமாக இந்த கேக்கை கட் பண்ணுங்கப்பா. டேய் அண்ணா, அவங்க ரெண்டு பேரையும் நடுவில் விடு, நம்ம அந்த சைடு போயிடலாம் வா. அப்பா அம்மா 2 பேரும் மெழுகுவத்தி ஊதுங்கம்மா. சரி வாங்க, ரெண்டு பேரும் மெழுகுவர்த்தி ஊதுவோம். Happy wedding anniversary. டேய் அருண், நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீ என்ன வேணாலும் கேளு, கண்டிப்பா நான் உனக்கு வாங்கி தரேன். அந்த கேள்வியெல்லாம் என்ன கேட்க மாட்டீங்களா நீ? அருணை போய் கேட்கறீங்க? அவனுக்கு தான் எல்லாமே இருக்குது. என்ன கேட்டாவது நான் சொல்லுவேன் லிஸ்ட் போட்டு. எதுவுமே எனக்கு வேணாம்மா. எனக்கு வேணும்னு தோணும் போது உன்கிட்ட ஒன்று கேட்பேன். அது நீ எனக்கு நிறைவேற்றினாவே போதும். அது வரையும் நான் உன்னை எதுவும் கேட்க மாட்டேன். ஏன் அனு, உனக்கு எதாவது வேணும்னா சொல்லு. மம்மி எனக்கு எனக்கு ஏ அனு, நான் தான் காசு தரேன்னு சொல்லிட்டேன்ல. மம்மிட்டும் டேடிட்டும் கேட்கக்கூடாது, ஓகே? ஓகே ப்ரோ. மம்மி எனக்கு எது வேணாம். உங்க ஸ்தானத்துலேருந்து என் அண்ணன் எனக்கு செய்யறான், அது போதும் எனக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் இதே மாதிரி ஒத்துமையா இருந்தாவே எனக்கு போதும். ஏம்மா ஜானு, உனக்கு எதாவது வேணுமாமா? ஆண்டி எனக்கு எனக்கு வெக்கப்படாம சீக்கிரம் சொல்லுடி. அது வந்து எனக்கு அருணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அவன் கல்யாண விஷயத்துல நான் எதுவுமே தலையிட மாட்டேன். அவன் சொல்றதுதான். அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் விரும்புறானா, உன்னை கல்யாணம் பண்ணி வைப்பேன். வேற யாரும் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாளா, அதையும் கல்யாணம் பண்ணி வைப்பேன். புரியுதா? அவன் ஒழுக்க டைமும் உனக்கு நீதான் இவனை கட்டிக்கணும்னு நான் சொல்லவே மாட்டேன், ஓகே? அங்கிள் ஆண்டி, நான் அருண் மனசை மாத்தி காட்டுறேன். அருண் என்னையே சுத்தி சுத்தி வர்ற மாதிரி நானும் பண்ணுவேன், புரியுதா? பாப்போம். உங்க அம்மா தொல்லை தான் இங்க தாங்கலன்னு பார்த்தா உன் தொல்லையும் தாங்க முடியாது போல. என்னன்னா சொன்னீங்க? காதல செய்ய வேலை. அட ஒன்றும் இல்லைம்மா, உன் காதில் இதெல்லாம் விழும். ஏதாவது வேலைட்டா மட்டும் விழாது. சரிம்மா, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது, நான் போயிட்டு வரேன். The next day. ஹாய் ஃப்ரான்ஸ், இந்தியாவிலே நம்ம கம்பெனி தான் செகண்டாக செலக்ட் ஆகிருக்குது. அதுக்கு முக்கிய காரணமே நீங்கள் தான். வாவ், சூப்பர் சார். அருண் தான் இந்த வாட்டி இந்த கம்பெனியோட பெஸ்ட் லீடர்னு நேம் வாங்கியிருக்கான். அருண், கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ் ஜெனி. அருண், இன்னும் 2 மாசத்துல நீ துபாய்க்கு ஒரு மீட்டிங் போகணும். அப்படிங்களா சார்? ஓகே சார், கண்டிப்பாக நான் போய் அட்டன் பண்ணுறேன் சார். நீ மட்டும் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணிட்டனா அதுக்கப்புறம் உன் லைஃபே வேற மாதிரி சேஞ்ச் ஆகிடும், ஓகேவா? கண்டிப்பாக நீ போய் அட்டன் பண்ணுற. ஓகே சார். ஐயோ, இவ ஏன் இங்கே வரா? எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், ஹூ ஆர் யூ? சார், அருணோட நான் முறப்பண்ணு சார். வாட், முறப்பண்ணு? அதாவது நான் அருணை கட்டிக்க போறவ. அருண், என்னது இது இன்டிசென்டா? சாரி சார். இதோ இருங்க சார், ஒரு நிமிஷம் சார்.
ஏன் அஞ்சலி வெளியில வா. நான் ஏன் வரணும்? நான் என்ன தப்பு பண்ணேன்? நீ இருக்கிற இடத்துக்கு நான் வந்தேன். சரி, உன்கிட்ட ஒரு பொக்கே கொடுத்துட்டு போலாம் தான் நான் வந்தேன். புரியுதா? அருண், உன் மறுப்பொண்ணு ரொம்ப அழகா இருக்காங்க. டேய் சும்மா இருடா, அவ வேற ஒரு கோவக்காரிடா. கம்முனு இரு, இது கேட்டானா உன்னை போட்டு துவச்சு எடுத்துருவா. கம்முனு இருடா. ஹாய் மரத்தன், உங்க நேம் என்ன? ஹாய், என் பேர் வந்து அஞ்சலி. உங்க பேர் என்ன? மை நேம் இஸ் ஜெனி. மை நேம் இஸ் கிளியோபட்ரா. என் பேரு கதிரு. ஓகே ஓகே, சூப்பரா இருக்கு நேம்லாம். சரி, எங்க மாமாக்கு நான் பொக்கே கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு போறேன். அஞ்சலி, இந்த கம்பெனில ஒர்க் பண்ண போறீங்களா? சார், நான் உங்ககிட்ட சொன்னனே அஞ்சலின்னு ஒரு நியூ அப்பாயின்மெண்ட்னு. ஓகே அருண், நீ சொல்லி நான் எதுவும் கேட்காத இருந்ததில்ல. இந்த கம்பெனியோட அக்கௌண்டரா அவங்க ஒர்க் பண்ணட்டும். ஏன் அஞ்சலி, அவங்க நம்ம பாஸ். தேங்க்ஸ் சொல்லு. தேங்க்ஸ் சார். ஓகே, மீட்டிங் டிஸ்கஸ் பண்றேன். நீங்க போய் அவங்க ஒர்க்கை பாருங்க. பாய் அருண், பாய் அஞ்சலி. மாமா மாமா. ஏன் அஞ்சலி, உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றேன், வெளியில வந்தா மாமான்னு கூப்பிடாதுன்னு சொல்றேன்ல. அருண் கூப்பிடு. டே அருண், ஏன்டா? ஏன் உன் மாமா பொண்ணு இவ்வளோ அழகா ஒரு பூங்குத்தை வச்சுக்கிட்டு ஒரு ஃப்ளவர் மாரி நிக்கிறாங்க, அதை ரசிக்க மாட்டியா? அவகிட்ட போய் நீ சண்டை போட்டுக்கிட்டு. அஞ்சலி, அந்த ஃப்ளவரை வேணா என்கிட்ட கூட. ஷட் அப். நான் என் மாமனை தான் பார்க்க வந்திருக்கேன். சரி மாமா, இதுக்கப்புறம் நான் உன்னை மாமான்னு கூப்பிட மாட்டேன், அருண்னே கூப்பிடுறேன். சரி, இந்த பொக்கேக்க வாங்கிக்கிங்க, நான் வீட்டுக்கு போறேன். குடுத்து தோலா. என்னங்க மாமா, ஐ லவ் யூ. லவ் கிவ்லாம் என்கிட்ட வரக்கூடாது, புரியுதா? ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா எடுத்துட்டு வந்து தான் கொடுக்குற. என்ன அருண், நீ என்ன தவிர வேற யாரையா லவ் பண்றியா? நான் விட்டுடுவேனா? இப்ப எதுக்கு உன் கூடயே சுத்துறேன்? ஆபீஸ்ல ஏதாவது பொண்ணை நீ கரெக்ட் பண்றவன் தான் உன் கூடயே சுத்துறேன், புரியுதா? என்னை தவிர யாரையா லவ் பண்ண வச்சுக்கோயேன், நடக்கிறதே வேற. அஞ்சலி, உன் மாமா பையன் உன்னை லவ் பண்ணலனாலும் நான் உன்னை விரும்புறேன் அஞ்சலி. நீ வேணா என்ன கல்யாணம் பண்ணிக்க அஞ்சலி. நாம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வெளியில போனோம் வச்சுக்கோயேன். சூப்பர் ஜோடின்னு சொல்ல போறாங்க. அருமையான ஜோடி, மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு சொல்ல போறாங்க. ஹலோ, நீ நினைக்கிறதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. குரங்கு கையில பூ மாலை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, புரியுதா? அப்ப நான் குரங்கு, நீ பூமாலை. நானா கலரா இருக்கேன். உன் மாமா பையன் எப்படி இருக்கான் பாரு, அவனை போய் லவ் பண்றேன்னு சொல்ற நீனு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் அருணை தான் விரும்புறேன். ஏன்னா அவன் கருப்பா இருந்தானே சிகப்பா இருந்தானே மனசுதான் முக்கியம். அருண் தான் நான் விரும்புவேன், அருணை தான் நான் கட்டிப்பேன். இதுல எந்த மாற்றமும் இல்லை. எனக்கு குறுக்கால யார் வந்தாலும் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். அஞ்சலி, இப்ப வீட்டுக்கு போறியா? இங்க வந்து நீயா நானும் ஆர்குமெண்ட்லாம் நடக்க போறது இல்லை, புரியுதா? நீ போய் ஒழுங்கா வீட்டுக்கு போ. சரி மாமா, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். பாய். டேய் மச்சான், எனக்கு இந்த அஞ்சலியை ரொம்ப பிடிச்சிருக்குடா. எப்படியா எனக்கு கரெக்ட் பண்ணி விட்றா. ஆஹா, ஆடு சிக்கிடுச்சு தன்னால. சரி, இவனை வச்சு அஞ்சலியை கேட்டி விடுவோம். டேய் மாப்பிள, உனக்கு தாண்டா அஞ்சலி. எப்படியோ நான் பிக்ஸ் பண்ணி விட்டுறேன், புரியுதா? நீ என்ன அவகிட்ட இருந்து என்ன காப்பாத்திடு, அவளும் நீயும் செட் பண்ணிக்கிங்க. ஓகே? சரி அருண், ரொம்ப தேங்க்ஸ்டா. அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி, என் கண்ணுக்குள்ள வந்த அஞ்சலி. அப்பா, அஞ்சலி எப்படி கேட்டி விடுறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. எப்படியா இவங்க வந்துட்டு மாட்டி விட்டுட்டு நாம எஸ்கேப் ஆவேன் தான். பொக்கேவான் பொக்கே என்கிட்ட கொடுக்குற அஞ்சலி. சே, இதை தூக்கி குப்பையில தான் போடணும். ஆமாடா கண்ணா, நீ மட்டும் படிச்சு முடிச்ச, அதுக்கப்புறம் வேலைக்கு போற வர, என்னைக்காவது ஒரு ½ அம்மா கூட பேசிட்டு இருக்கணும். இதே ஜாலியா உட்காந்து டிவி பார்க்கணும், ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுமா அப்படின்னு கேட்கணும். அதெல்லாம் இல்ல. போற வர அதான். ஆமாம்மா, நானும் ரொம்ப நாளாக மிஷின் மாரி தாம்மா ஓடிட்டு இருக்கேன். கொஞ்சம் கூட ஃப்ரீ டைமே இல்லைம்மா. எங்கேயா வெளியில் போகணும்னு தோணுதுமா எனக்கு. சரிடா கண்ணா, நம்ம ஊட்டிக்கு போலாமா, இல்ல கொடைக்கானல் போலாமா, இல்ல மூணாறு, கேரளா, இல்ல போட் ஹவுஸ், அது மாதிரி எங்கேயா போயிட்டு வரலாமா? அதெல்லாம் வேணாம்மா, நான் யோசிச்சு சொல்கிறேன். வேற எங்கேயா வெளியில் போயிட்டு வரலாம். இந்த டைம்ல யார் காலிங் பெல் அடிக்கிறா? டேய் அருண், நீ போய் பாத்துட்டு போ. கொஞ்ச நாள் படுக்க விட மாட்டியே. அட, மாமா அத்தை 2 பேரும் வந்திருக்காங்களே. அம்மா, மாமா அத்தை வந்திருக்காங்கம்மா. வாங்க மாமா, வாங்க அத்தை. அண்ணே, வாங்கண்ணே, வாங்க வாங்க. நீ
டேய் மாப்பிள்ள இந்த வாடா, இந்த பலாப்பழத்தை இறக்குடா, ஒரே வெயிட்டா இருக்கு, தூக்கம் இல்லடா, வாடா வாடா. டேய் அருண், மாமா கூப்பிடுறாருல, போய் இறக்கி வச்சுட்டு வாடா. எம்மாடியோ, எம்புட்டு தூரம் தூக்கிட்டு வந்தேன், கையே விட்டு போச்சு. பாப்பா போய் தண்ணி எடுத்துட்டு வாமா. ஒரு 2 நிமிஷம் இருமா, டீயே போட்டு எடுத்துட்டு வந்துடுறேனே. மாமா அத்தை 2 பேரும் உட்காருங்க. என்ன அருணே, வேலைலாம் எப்படி போகுது? அருணுக்கு என்னங்க, புத்திசாலி பையன், அவன் கண்டிப்பா டேலண்டா தான் இருப்பான். அப்படிலாம் சொல்லாதீங்க அத்தை, நான் என்னைக்கும் சராசரி பையன்தான். என்னோட டேலண்ட்டுக்கு நான் ஓடிட்டு இருக்கேன், அவ்வளோதான். எந்த அருண், மாமா காத்திக்கு கொடு. அப்பாடி, பல வருஷம் ஆகுது இந்த ஊருக்கு உங்களுக்கு இப்பதான் வழி தெரிஞ்சிருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாப்பா, வயல்ல நெல் கரும்பு எல்லாமே அறுவடை பண்ணியிருந்தேன், அதனால என்னால் எங்கேயுமே வர முடியல. சரி அதெல்லாம் இருக்கட்டும், மாப்பிளையும் அனுவும் எங்கே காணோம்? அவர் ஆபீஸ் போயிருக்காரு, அனு காலேஜுக்கு போயிருக்கா. இன்னைக்கு அருணுக்கு தான் லீவு, அதனால தான் சரி இன்னைக்கு வீட்டில் இருக்கானே ஏதாவது சிக்கன் ஏதாவது எடுத்து சமைக்கலாமான்னு பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். நல்ல வேலை நீங்களும் வந்துட்டீங்க, இப்போ போய் ஏதாவது எடுத்துட்டு வந்து சமைக்க வேண்டியதுதான். மாமா ஊரில் தாத்தா பாட்டிலாம் எப்படி இருக்காங்க? அவங்க ஞாபகமாகவே இருக்கு மாமா. அப்பாடி இப்போயாவது உங்களுக்கு கேட்க தோணுச்சு. அவங்க 2 பேரும் நல்லா தான் இருக்காங்க. என்ன ஒன்று அவங்க பொண்ணும் பேர பிள்ளைங்களும் வரலன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆமாண்ணே, ஒரு தடவை அப்பா அம்மா வந்து பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசையா இருக்குண்ணே. வரேண்ணே கண்டிப்பா சீக்கிரமா. ஆமாண்ணே, திடீர்னு வந்திருக்கீங்களே, என்ன ஏதாவது விசேஷமா? ஆமா இருக்கு, அருணுக்கு தாத்தா பாட்டியும் ஏதோ மொட்டை போடணும்னு வேண்டிக்கிட்டாங்களா குலதெய்வ கோயில்ல. சரி அதை போய் நிறைவேற்றணும்ட்டு ரொம்ப நாளாக துடிக்கிறாங்க. சரி இவனை இட்டுட்டு போய் ஒரு மொட்டையை ஒன்று போட்டு வரலான்னு இட்டுட்டு போகலான்னு வந்திருக்கேன். வாட், மொட்டையா? மாமா நான் ஆபீஸுக்கு போறேன் மாமா, இப்போ போய் மொட்டை அடிச்சா என் இமேஜ் என்ன ஆகுறது? அதுவும் இந்த வாரத்தில் முக்கியமான மீட்டிங் இருக்குது மாமா. டேய் அருணே, சும்மா ஆபீஸ் மீட்டிங்னு சொல்லிட்டு இருக்காத. குலதெய்வ கோயிலுக்கு போய் மொட்டை போடணும். மாமா சொல்றது கேளு, நாளைக்கு கிராமத்துக்கு போய் மொட்டை போடுவோம், ஓகே? முடியவே முடியாது, நான் மொட்டை போட்டுக்க மாட்டேன். இப்போ எதுக்கு நீங்கள் எல்லாம் சிரிக்கிறீங்க? நான் மொட்டை போட்டதை நீங்கள் இமேஜினேஷன் பண்ணி பார்த்து சிரிக்கிறீங்களா? இருங்க இருங்க, உங்கள் 3 பேருக்கு நான் மொட்டை அடிச்சு விட்டுறேன். டேய் மாப்பிள்ள, நான் சும்மா தான்டா சொன்னேன். என்னோட 2வது பொண்ணு பெரிய மனுஷி ஆயிட்டா, அதனால உங்க எல்லாரையும் கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன். அப்பாடி, நான் தப்பிச்சேன். என்னவோ என்னை இட்டுட்டு போய் மொட்டை போட்டுக்கணும்னு பயந்தே போயிட்டேன். அப்படியா? ரோஜா பெரிய மனுஷி ஆயிட்டாளா? ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. ஆமா, நிலா எப்படிண்ணே இருக்கா? என்ன படிக்கிறப்ப? எங்க நிலா காலேஜ் முடிச்சிட்டா, வேலைக்கு போறவன்னு ரொம்ப சொல்றா. நான் தான் எங்கேயுமே அனுப்பாத வீட்டிலே வச்சிட்டு இருக்கேன். ஏன்னா காலம் கெட்டு போய் கிடக்குதுல்ல. நிலாவை நான் சின்ன வயசுல பார்த்தனே, இப்போ எப்படி இருக்கான்னு தெரியலையே. சரி கிராமத்துக்கே போய் பார்த்துட்டு வந்துருவோமா? சரி சரி, என்ன சொல்றாங்க பார்ப்போம் அம்மா. அதுக்கு தகுந்தப்பல நாமளும் கிளம்புற வழி பார்ப்போம். ஏங்க இந்த தட்டு கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. பூ வச்சுருக்கேன், பழம் வச்சுருக்கேன், வெத்தலைப்பாக்கு, குங்குமம், பூ, அப்புறம் என்ன வச்சுருக்கேன், பத்திரிக்கை எல்லாமே வச்சுருக்கேன். கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. வாங்க நேத்தோட கொடுத்துட்டு வீட்டுக்கு போவோம். ஆமாண்டி, நீ சொல்றதும் சரிதான். சரி எழுந்து கொடுத்துட்டு போவோம் பாப்பாட்ட. தங்கச்சி, என் பொண்ணு பெரிய மனுஷி ஆயிட்டா. அவளுக்கு அடுத்த வாரம் கிராமத்துல மஞ்சள் தண்ணி வச்சிருக்கேன். கண்டிப்பா நீங்க குடும்பத்தோட வந்து இந்த விழாவை நடத்தி கொடுக்கணும். சரிங்கண்ணே. மதினி, நீங்க கண்டிப்பா அவசியம் வரணும். அண்ணங்கிட்டையும் சொல்லுங்க, அனுவையும் இட்டுட்டு வாங்க. அப்புறம் அருண், நீங்க எல்லாம் ஃபேமிலியா தான் வரணுமே. சரி சரி அண்ணி. அப்பாடி மாமா, செத்த நேரம் என்ன பயம்புத்திட்டீங்க. மொட்டை கிட்டன்னு பயம்புத்திட்டீங்க. சரி அடுத்த வாரம் அம்மா கண்டிப்பா விசேஷத்துக்கு வருவாங்க, கலந்துப்பாங்க. என்னடா அம்மா மட்டும் வந்துருவாங்கன்னு சொல்ற? தாய் மாமா முறைக்கு நீ தான் முன்னாடி நின்று எல்லாத்தையும் சீரையும் செய்யணுமே. அதான் நேர்லயே வந்து உன்னை கூப்பிட வந்திருக்கேன். நாளைக்கு எல்லாம் கிராமத்துக்கு போகணும், அவ்வளவுதான். சீக்கிரம் கிளம்புற வழியை பாருங்க. மாமா நான் ஆபீஸுக்கு போறேன் மாமா. இப்போ போய் கிராமத்துல சடங்கு சீருன்னு நின்னா என் இமேஜ் என்ன ஆகுறது? அதுவும் இந்த வாரத்துல முக்கியமான மீட்டிங் இருக்குது மாமா. ஹாய் ஆண்டி. ஹாய் அருண் செல்லம். ஆபீஸ்ல நீ ரோஸே வாங்காம ஓடி வந்துட்ட. அதனால தான் இப்போ ஸ்வீட் கொடுத்துட்டு ரோஸ் கொடுத்துட்டு போகலான்னு வந்திருக்கேன். டேய் அருண், இது யாருடா இது? உன்னை அருண் செல்லன் கூப்பிடுறா? வாவ், மஞ்சள் நீராட்டு விழாவா? கிராமத்துல ஃபங்க்ஷனு. சூப்பர் அருண், நீ போனா கண்டிப்பா நானும் தான் வருவேன். எனக்கு வில்லேஜ் ஃபங்க்ஷனை பார்க்கணும்னு ஆசையா இருக்குது.
ஐயோ, ஆபீஸ்ல தான் ஒரு தொல்லையா கொடுத்துட்டு இருந்தா, இப்போ வில்லேஜ்லயும் பின்னாடியே வர போறாளா? ஓ மை காட், என்னை காப்பாத்துங்க.